ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டை ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. எல்லா டெவலப்பர்ஸும் மோஸ்ட்லி பண்ணுற பிக்கஸ்ட்டு மிஸ்டேக் வந்து இதுதான். இப்போ உங்களுக்கு லவபிள் தெரியும், தெர் இஸ் அ வைப் கோடிங் டூல். Yeah. அந்த டூலில் டெவலப் பண்ண 45 தெர் ஆர் டாப் 5 அப்ளிகேஷன்ஸை 45 மினிட்ஸில் ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகே. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த வைப் கோடு டெவலப் பண்ணுற கோட்ஸ்லேயே செக்யூரிட்டி சீக்ரெட்ஸை பூரா பில்டினா அதுக்கு பேக்எண்ட் தெரியாது. அது வந்து ஆக்சுவலி டெம்ப்ளேட் தான் கொடுக்கும். நம்ம டெவலப்பர்ஸ் வந்து அதை எடிட் பண்ணணுமில்ல. ஆனால் நம்மளால் அப்படியே தூக்கி போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிருது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, தெர் ஆர் டூ மெனி காம்ப்ரமைஸ். மேபி ஐ கேன் டெல் யூ ஒன் இன்சிடென்ட் ரீசன். ஊபர். ஓகே. தெர் இஸ் அ ஊபர் அட்டாக் ஹேப்பன்ட். ஓகே. த பிக்கஸ்ட் அட்டாக் ஃபார் த ஊபர். அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆயிருச்சு. என்னன்னா, ஊபரோட ஒரு எம்ப்ளாயோட லேப்டாப்பை ஒரு ஃபிஷிங் இமெயில் மூலியமா ஒரு ஹேக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ஓகே. அந்த லேப்டாப்பை வந்து அவங்க கார்பரேட் ஆஃபீஸில் விபிஎன்ல கனெக்ட் பண்ணுது. இந்த விபிஎன் கிரெடென்ஷியல்ஸை எடுத்து விபிஎன் மூலியமா அவங்க என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கில் என்டர் ஆகிட்டாரு. ஓகே. இப்போ என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கில் பூந்து அவர் வந்து ஸ்கேன் பண்ணி எதெல்லாம் வீக்காக இருக்குன்னு பார்த்தா, அவங்க பேம்னு ஒரு டூல் வச்சுருக்காங்க. ஓகே. இட் இஸ் அ ப்ரிவிலேஜ்டு ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டூல். அந்த டூலோட ஒர்க் என்னன்னா, அதுதான் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பாஸ்வேர்டையும் மேனேஜ் பண்ணுற டூல். அது இட் இஸ் அ பாஸ்வேர்ட் ரெபாசிட்டரி. ஓகே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சிஸ்டம், சர்வர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸோட பாஸ்வேர்டு பூரா அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி, யாருக்காவது பாஸ்வேர்டு வேணும்னா அங்கிருந்து எடுப்பாங்க. அந்த பேமோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்கிரிப்டில் ஹார்ட் கோடிங் பண்ணி வச்சிருக்காரு அது டெவலப்பர். நம்மால் ஸ்கிரிப்டை காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து பேம்குள்ளே லாகின் பண்ணி ஹி டுக் த கீ ஆஃப் த கிங்டம்.